வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான போர்ட் மாஸ்ங்கிற கணக்கை பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல இருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லயும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரை சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல. எப்படி கொஸ்டினுங்கிறத நான் எடுத்து வந்தீங்கிறது தெளிவா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல. இந்த மாதிரி கொஸ்டினை உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? அது என்னென்னங்கிறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போர்ட் மாஸ் கணக்குனா என்ன தெரியும்னா, போர்ட் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ரூலுங்க. ஓகேங்களா? அந்த ரூல் என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பீனா நம்மளுக்கு என்ன தெரியும்? பிராக்கெட்னு தெரியும். அடுத்து ஓனா என்னதுன்னா நம்மளுக்கு ஆஃப். டீனா என்னது? டிவிஷன். எம்னா மல்டிபிளிகேஷன். ஏனா அடிஷன். எஸ்னா சப்ராக்ஷன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. இது எதுக்கு இந்த போர்ட் மாஸ் ரூலுங்கிறது ஒன்றை உருவாக்குனது, எதுக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு சால்வ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ப்ரொசீஜரை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா இப்போ பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க இதுல இருந்து இங்க வரணும். அடுத்து இங்க இருந்து திருப்பி இங்க போகணும். இப்படி போகணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து 7ல இருந்து 3 கழிச்சு 4, 4 × 4 16 இப்படி நம்ம போட்டு சால்வ் பண்ணக்கூடாது. அப்படி சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். ஓகேங்களா? கரெக்டான ஒரு கால்குலேஷன் நம்மளால பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காண்டி தான் நம்மளுக்கு என்னது போர்ட் மாஸ்ங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப போர்ட் மாஸ் ரூல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வரிசையில தான் நீங்க சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னது நம்ம பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ண. பிராக்கெட்னா எப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். தெளிவா பாருங்க, இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது. இதுல நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? நம்மளுக்கு பிராக்கெட் இருக்குது. பிராக்கெட்டுக்குள்ள எனக்கு 14 + 6. அப்ப என்னன்னா இதை நீங்க தான் சால்வ் பண்ண 20ன்னு சால்வ் பண்ண. அதுக்கடுத்து தான் இது ரெண்டே நீங்க பெருக்கி 120ன்னு போடணும். தெளிவா புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே நீங்க வந்து இந்த இடத்துல 14ஐயும் இந்த 6ஐயும் நீங்க பெருக்கி போட்டு அடுத்து +6 நீங்க போடுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் தப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஒரு டயத்துல உங்களுக்கு அது கரெக்டாக வரலாம், ஒரு டயத்துல தப்பா வர்றதுக்கு ஒரு டயத்துலையும் கிடையாது, நிறைய டயத்துல உங்களுக்கு தப்பா தான் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? வாங்க இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆஃப்னா என்னது? இப்ப எனக்கு என்ன இருக்கு? இந்த நம்பருக்கு நடுவில் 2 நம்பருக்கு நடுவில் ஆஃப் இருக்கு. அப்பனா இந்த 2 நம்பர் தான் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இது 2 சால்வ் பண்ண எனக்கு என்ன வருது? 4 கியூப்ங்கிறது என்னது? 64 தெரியும். இது 2 பெருக்கணும்னா எனக்கு 320. அதுக்கடுத்து எனக்கு என்ன தெரியும்? டிவிஷன். அப்ப எனக்கு டிவிஷன் இருக்கிறது வந்து என்னன்னா இதுதான். அப்ப நான் இதைத்தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து தான் அந்த +3 பண்ணணும். அதுதான் பண்ணிருக்கோம். 72 / 9 நீங்க உங்களுக்கு 8 வரும். +3 உங்களுக்கு 11 வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மல்டிபிள் டேம் இதை தான் நான் மல்டிபிளை பண்ணணும். அதுக்கடுத்து தான் என்ன ப்ளஸ் பண்ணணும். அதை தான் பண்ணிக்கீங்க 21. அதுக்கடுத்து ப்ளஸ் பண்ணி நான் இந்த இடத்துல எனக்கு 29 ஆன்சர் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு அடிஷன் தெரியும். இந்த இடத்துல வந்து என்னன்னா 12 - 5 இருக்குது. அப்ப நான் இந்த இடத்துல மைனஸ் பண்ணிட்டு நான் ப்ளஸ் பண்ண முடியுமா? ப்ளஸ் பண்ணலாம். ஆனா அதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா. ஆனா போர்ட் மாஸ் ரூல் என்ன பண்ண சொல்லுதுன்னா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு தான் அடுத்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் நீங்க ப்ளஸ் பண்ணுவீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 28 வருது. இதுல இருந்து 5 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 23ன்னு வருது. ஓகேங்களா? இது நான் பண்ணனாங்கிறது சொன்னது காரணம் என்னன்னா, இப்ப இதை நீங்க எடுத்துக்கங்க. இந்த ஈக்குவேஷனையே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இப்ப 12ல இருந்து நான் 5 கழிச்சேன்னா எனக்கு என்ன வருது? 7ன்னு வருது. 7 + 16ன்னு வருது. இதை நீங்க கூட்டிங்கனாலும் உங்களுக்கு 23 தான் வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும். பிளஸ் மைனஸ்ல நீங்க பண்ணலாம். ஆனா அதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். என்ன பண்ணணும்? ப்ளஸ் சிம்பிள் பண்ணுவோம், மைனஸ் சிம்பிள் பண்ணுவாங்கிறதுல தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு? சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் என்ன தெரியும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சப்ராக்ஷன் நம்ம பண்ணணும். அதுக்கடுத்து மிச்சம் என்ன இருக்குதோ அதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க பண்ணீங்கன்னா 32 + 4 போறீங்க, உங்களுக்கு 36ன்னு வருது. உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல் என்னது? உங்களுக்கு போர்ட் மாஸ்ங்கிற இந்த ரூலை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்னது? பீனா என்னது? ஓனா என்னது? டீனா என்னது? எம்னா என்னது? ஏனா என்னது? எஸ்னா என்னது அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஒரு இடத்துல வரும். என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த பீனா என்ன சொன்னேன்? நான் பிராக்கெட்னு சொன்னேன். கரெக்டா? இந்த பிராக்கெட் வந்து எந்தெந்த விதத்துல வரும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிராக்கெட் இப்படி இருக்கும். 2வது பிராக்கெட் இப்படி இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இப்படி இருக்கும். 2வது பிராக்கெட் இப்படி இருக்கும். 3வது பிராக்கெட் இப்படி இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கிறது ஒண்ணு இருக்கும். அப்ப இதுல எதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஒண்ணுமே குழப்பம் கிடையாதுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது பிராக்கெட். அதுக்குள்ள திருப்பி இப்படி பிராக்கெட் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ளதை ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். அடுத்து நீங்க வெளியே உள்ளதை நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது இந்த பாருங்கிறது. ஓகேங்களா? இந்த பார் என்ன இருக்குதோ அதை தான் நீங்க பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்தா நீங்க பிராக்கெட்டை கவர் பண்ணணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னுங்கிறத தெளிவா பார்க்கலாம். பார் சம்மு எல்லா சம்மும் எடுத்துட்டு வந்திருக்கு. தெளிவா நீங்க பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும்? போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம போடணும்னு தெரியும். இப்படி பிளஸ் மைனஸ் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் சேர்ந்து வந்தாவே நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான். ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? நம்மளுக்கு பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னு தெரியும். பிராக்கெட் எங்க இருக்கு? இதுதான் நம்ம பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் இருக்கு. ஆனா இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப நீங்க இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வருது? 6 × 2 = 12ன்னு வருது.
அப்ப அடுத்து என்ன பண்ணுவேன், மிச்சம் இருக்கு 7 × 4 டிவைடர் 12 இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து மிச்சம் உள்ளதை நான் எடுக்க கிடையாது. இந்த ப்ராக்கெட்டை மட்டும் தான் சால்வ் பண்ண நான் ஃபோக்கஸ் பண்றேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கு நான் ஈக்குவேஷன் 7 × 4/12 இருக்கு. கரெக்டா? இதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். அப்ப நீங்க இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4வது பல் அடிப்பீங்களா, 1 4 4, இதை அடிச்சீங்கன்னா 3. உங்களுக்கு ஆன்சருங்கிறது இந்த இடத்துல என்ன வருது, எனக்கு 7/3ங்கிறது வருது. கரெக்டா? கரெக்டுங்க. இப்போ உங்களுக்கு மிச்சம் உள்ள ஈக்குவேஷன் என்னது, 4. இந்த இடத்துல இருக்க மிச்சம், இந்த மிச்சத்தை எழுதுறேன். 4 × 7 -3 இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக நான் சால்வ் பண்ணது எனக்கு என்ன ஆன்சர் வருது, 7/3. அது 7/3. இந்த 7/3 நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், கிராஸ்ல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம், நடுவுல மல்டிபிள்ல இருக்கும்போது. ஓகேங்களா? இதே பிளஸ் இருக்கும்போது மைனஸ் இருக்கும்போது டிவைட் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு நான் தெளிவா பதில் சொல்றேன் இப்ப. ஓகேங்களா? இப்ப எனக்கு நம்மளுக்கு தெரியும் மல்டிபிள் சிம்பிள் நடுவுல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண, கிராஸ்ல என்னால கேன்சல் பண்ண முடியும். நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப கேன்சல் பண்ணப்பட்டு உங்களுக்கு என்ன தெரியும், மிச்சம் என்ன இருக்கு, எனக்கு 4 × 7 -7 இருக்கு. ஓகேங்களா? எனக்கு என்ன தெரியும், இதுல போர்ட் மாஸ் ரூல்ல எனக்கு மைனஸ் ஃபர்ஸ்டா மல்டிபிளை ஃபர்ஸ்டா, எனக்கு என்ன தெரியும், மல்டிபிள் தான் ஃபர்ஸ்ட், மைனஸ்ங்கிறது செகண்ட் தான். அப்ப நான் இது 2 பேருக்கு எனக்கு என்ன வருது, 28 -7ன்னு வருது. அப்ப நீங்க இதை கழிச்சீங்கன்னா 21. ஆன்சருங்கிறது 21. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன, நான் ஒரு கேள்வி இருக்கும். அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னா, 2/7 பிளஸ் உங்களுக்கு வந்து 4/21 எடுத்துக்கணும்னு வச்சுக்கிறேன். இதே விஷயத்த நான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பிளஸோ மைனஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேங்க. இப்ப எனக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல, சிம்பிளா எனக்கு வந்து இங்க என்ன இருக்கு, எனக்கு பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து எனக்கு டிவைட் இருக்குது. ஓகேங்களா? அந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கிறேன். டிவைடு, இங்க எனக்கு மல்டிபிள், இங்க வந்து எனக்கு மைனஸ் இருக்கு. இதை எப்படி நீங்க சால்வ் பண்ணுங்கிற தெளிவா சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பிளஸ் இருக்குதோ இல்ல மைனஸ் இருக்குதோ ரெண்டுக்குமே ஒரே ஒரு ஸ்டெப் தாங்க. டினாமினேட்டரை நீங்க சேம் பண்ணணும். டினாமினேட்டர்னா கீழே உள்ளதை நீங்க சேம் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நான் சேம் பண்ணேன்னா, இப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல 21 7 இருக்குன்னு தெரியுது. ஓகேங்களா? அப்ப நான் இந்த 7ங்கிறது 21 மாத்தலாமா, எப்படின்னா இப்ப நான் 7 3ஆல பெருக்கணும்னா எனக்கு 21 வந்துடும். அப்ப கீழே 3ஆல பெருக்கினீங்கன்னா அதே 3ஆல நீங்க மேலையும் பெருக்கணும். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதே விஷயம் தான் நீங்க மைனஸுக்கும் பண்ணுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை பெருக்கினீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 6/21 மைனஸ் 4/21 வருது. கரெக்டா? இப்ப டினாமினேட்டர் 2 சேமா இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கீழே டினாமினேட்டர் 21ங்கிறத நீங்க தெளிவா எடுத்துக்கணும். அப்ப மேல என்ன இருக்கு, எனக்கு நடுவுல பிளஸ் இருக்குன்னா மேல உள்ள 2ஐயும் நீங்க கூட்டிங்கன்னா 10ங்கிறது வந்துருச்சு. இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் விஷயம் தாங்க நீங்க மைனஸுக்கும் பண்ண போறீங்க. எனக்கு என்ன தெரியும், பிளஸோ மைனஸோனா நான் டினாமினேட்டரை சேம் பண்ணணும். அப்ப நான் 3ஆல இங்கேயும் பெருக்குவேன், அதே 3ஆல தான் நான் இங்கேயும் பெருக்கேன். 3ஆல பெருக்கிறேன், எனக்கு 21 தான் வேணும். அப்ப நான் 7 கூட நான் 3 பெருக்கினாதான் எனக்கு 21 வரும். ஓகேங்களா? அப்ப நான் டினாமினேட்டரை வந்து சேம் ஆக்கணும்னா நான் இப்படிதான் நான் பெருக்கி ஆகணும். கரெக்ட் தானே? கரெக்டுங்க. அப்ப நான் சேம் ஆக்கிட்டேன். சேம் ஆகின பற்றி எனக்கு என்ன ஆன்சர் வருது, அதே 6/21 மைனஸ் 4/21 வருது. கரெக்டா? இப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது, டினாமினேட்டர் 2 சேமு. அப்ப நான் என்னது 21ங்கிறத நான் அப்படியே சேமா எடுத்துப்பேன். டினாமினேட்டர் என்ன தெரியல, நம்மளுக்கு கீழே உள்ளதான் டினாமினேட்டர். மேல என்ன இருக்கும் பாருங்க, 6 இருக்கு 4 இருக்கு. அப்ப 6 - 4ன்னு போடுவீங்க. அப்ப ஆன்சர் உங்களுக்கு 2/21. ஏன், இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருந்துச்சு அதனால மைனஸ் பண்ணி போட்டேன். இந்த இடத்துல எனக்கு பிளஸ் இருந்துச்சு அதனால பிளஸ் பண்ணி 10ன்னு போட்டேன். தெளிவா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் கணக்குல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு நடுவுல வந்து என்னன்னா மல்டிபிள் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க சூப்பரா சால்வ் பண்ணலாங்க. எப்படின்னா நீங்க கிராஸ்லயும் நீங்க டிவைட் பண்ணிக்கலாம், 2 கிராஸ்லயும். அதுக்கடுத்து மேலையும் கீழையும் நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி மட்டும் நீங்க டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப டினாமினேட்டரையும் நியூமரேட்டர் இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணிக்க முடியாது. பாக்கி நீங்க எல்லா ஆங்கிள்லயுமே நீங்க வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல ஏதாச்சும் என்ன டிவைட் பண்ண முடியுமா, 7ஐயும் 4ஐயும் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. 2ஐயும் 7ஐயும் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. 4ஐயும் 21ஐயும் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எதையுமே பண்ண முடியலன்னா அப்படியே நேரம் பெருக்கிக்கணும். இல்ல நீங்க ஏதாச்சும் டிவைட் பண்ற மாதிரி நம்பரா இருந்துச்சுனாலும் நீங்க டிவைட் பண்ணி முடிச்சுட்டு நேரம் பெருக்கிக்கணும். இப்ப என்ன பண்ணா, நேரம் பெருக்கிக்கிறேன். 2ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 8. அடுத்து 7ஐயும் 21ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 147. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு டிவைட் சம்பளம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டிவைட் உங்களுக்கு இருக்குதா நடுவுல, இந்த டிவைட் என்ன பண்ணணும்னா நீங்க மல்டிபிளே ஆக்கணும். அப்ப மல்டிபிளே ஆகணும்னா 2/7 இன்ட்டு 21/4ன்னு வரும். இப்ப நீங்க மல்டிபிள் ஆகணும் ஒண்ணுமே கிடையாது. இந்த டினாமினேட்டர் மேல போயிடும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். அப்படியே தலைகீழ ஆயிரும். கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ உங்களால மல்டிபிளுக்கான என்ன ரூலு நம்மளுக்கு என்ன தெரியும், கிராஸ்ல நம்மளால டிவைட் பண்ண முடியும், மேல
கீழேங்கிறது நம்மளால டிவைட் பண்ண முடியும் தெரியும். இப்போ எனக்கு என்ன தெரியுது பாருங்க, கிராஸ்ல என்னால் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எனக்கு என்ன தெரியுது, மேலே கீழே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப கிராஸ்ல பாருங்க, அடுத்து கிராஸ்ல பண்ண முடியுமா? கிராஸ்ல பண்ண முடியுது. அப்ப நான் 2 ஆப்பிள் அடிக்கணும்னா ஓ 2 2, அடுத்து ஈ 2 4, ஓகேங்களா? அடுத்து 7 ஆப்பிள் அடிக்கணும், ஓ 7 7, இங்க 7 3 21. இப்ப ஆன்சர் என்னது? 3/2ங்கிறது ஆன்சர். தெளிவா புரிஞ்சா? டிவைடுனா ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு டிவைடு அப்புறம் உள்ளது. இப்ப நெக்ஸ்ட் உள்ளது வந்து நீங்க தலையில ஆக்கணும். அதுக்கடுத்து நீங்க மல்டிபிளே என்ன பண்ணுவீங்க? கிராஸ்ல மேல கீழே நீங்க அடிப்பீங்க. அதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்கிறது இப்படி வந்துடும். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு 7 × 3 21 போட்டேன், இந்த இடத்துல 7 × 3 21 போட்டேன். இதே எனக்கு வந்து இந்த இடத்துல 21 இருக்கு, இந்த இடத்துல எனக்கு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு கொஸ்டின், 2/6 பிளஸ் இப்போ இந்த இடத்துல 4/21 இருக்குன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், பிளஸ் இருக்குனாவே உங்களுக்கு டினாமினேட்டரை சேம் பண்ணணும். அப்ப சேம் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியும், இங்க 6 இருக்கு, இங்க 21 இருக்கு. அப்ப எந்த நம்பரை நீங்க போட்டீங்கன்னா நீங்க சேம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். எனக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல 42 போட்டேன்னா என்னால சேம் பண்ண முடியும். எப்படின்னா, எனக்கு எல்சிஎம் எனக்கு தெரியும். 21க்கும் 6க்கும் எனக்கு எல்சிஎம் எனக்கு என்னன்னா 42ன்னு எனக்கு தெரியுது, ஓகேங்களா? அப்ப 42 வர்ற மாதிரி எனக்கு இந்த 2 நம்பருமே என்னால மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். 6 கூட எதை பெருக்கினா எனக்கு 42 வரும்? 7 பெருக்கணும். அப்ப கீழே 7 பெருக்கணும்னா அப்ப மேலேயும் என்னால 7 பெருக்கணும். அதே விஷயம் 21 நான் எத்தனால பெருக்கணும்னா எனக்கு 42 வரும்? 2 பெருக்கணும்னா அப்ப கீழே 2 பெருக்கணும்னா அதே 2 நான் மேலேயும் பெருக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஆன்சர் எப்படி இருக்கும்? 2 × 7 14 பிளஸ் அடுத்து என்ன இருக்கும் உங்களுக்கு? பை 42. அடுத்து வந்து உங்களுக்கு பிளஸ்ங்கிறது இங்க இருக்குது. அதுக்கடுத்து என்ன ஆகுது? இங்க 8/42. ஓகேங்களா? இதை நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது? 14 + 6ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது? 22/42. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 11 உங்களுக்கு 21 வருது. ஆன்சருங்கிறது இதுதாங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரி பண்ணான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2/6 இருக்குது பிளஸ் உங்களுக்கு 4 உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நம்பர் வர முடியாத நம்பர் எடுத்துக்கல, ஒரு 23 இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும், பிளஸோ மைனஸோ நடுவுல இருந்தாவே எனக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை நம்ம சேம் பண்ணணும். அப்ப சேம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல சேம் பண்ணுவோம். 26 இருக்குது, இங்க 6 இருக்குது. அப்ப இதுக்கான எல்சிஎம் நீங்க எடுக்க முடியுமா? இது ஒரு பிரைம் நம்பர், 23ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். என்னால எல்சிஎம் எடுத்தாலும் எதனால பெருக்கிறேங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணா தெளிவா உங்களுக்கு யோசிக்க முடியலன்னா அப்படியே கிராஸ் மல்டிபிள், இந்த 23 எடுத்து வந்து இங்க பெருக்கிக்கிறங்க, அதே இந்த 6 எடுத்துட்டு போயிட்டு இங்க பெருக்கிக்கிறங்க, ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப உங்களுக்கு இது 2 பெருக்கி வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு எல்சிஎம்மா இருக்கும், ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் கீழே என்ன பெருக்கணும் அதை அப்படியே நீ கண்டிப்பா மேலேயும் பெருக்கணும். அப்ப 23 மேல பெருக்கணும், இங்க 6 இருக்கு, அதே 6 மேல பெருக்கணும், பெருக்குவேன். அப்ப நான் பெருக்கணும் எனக்கு என்ன வருது? 46/6 × 23. 5/23 உங்களுக்கு என்ன வருது? 115. அப்ப 23னா 118, 138, கரெக்டா? 138 பிளஸ் 6 24/138. இப்ப எனக்கு இந்த இடத்துல பிளஸ்ங்கிறது இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேல உள்ள நம்பரை பிளஸ் பண்ணுவேன். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வருது? 50 70ன்னு ஆயிடுச்சு. 70/138. இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 2 அடிக்கலாம். இது 35 உங்களுக்கு என்ன வருது? 6 9 69ன்னு வருது. இதுக்கு அடுத்து உங்களால அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப ஆன்சருங்கிறது இதுதான். உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல டினாமினேட்டர் உங்களுக்கு அதே வாய்ப்பல்ல வர நம்பரா இருந்தா அப்படியே நீங்க பெருப்பீங்க. இதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வந்தாலும் நீங்க பெருக்குவீங்க. இதே உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க முடியாம பிரைம் நம்பரா வந்தா அப்படியே நீங்க தலையில இந்த 23ங்கிறது இங்க வருது, இந்த 6ங்கிறது இங்க போகுது, ஓகேங்களா? அப்படியே மாத்தி நீங்க போட்டு கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சருங்கிறது தெளிவா வந்துடும், ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அதனால நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்க போறாங்க. கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் என்ன நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தா எனக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை கத்துக்க வேண்டியது இருக்குது. இப்ப 3 1/5 இருக்கு, கரெக்டா? இப்ப இதை நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஃபிராக்ஷனா மாத்தனா ஒண்ணுமே கிடையாது. நீங்க தெளிவா எடுத்துக்கிறங்க. இப்ப கீழே உள்ளதையும் சைட்ல உள்ளதையும் இது ரெண்டையும் நீங்க பெருக்கணுங்க, ஓகேங்களா? இது ரெண்டையும் பெருக்கி வரும் தெரியுமா ஒரு ஆன்சரு? அந்த ஆன்சரை என்ன பண்ணணும்னா இதுல நீங்க கூட்டிக்கணும். அந்த ஆன்சரை மேல உள்ள நம்பர் கூட கூட்டிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இப்ப எப்படியும் பாருங்க, 5 3 இருக்கு. அப்ப 5 3 என்ன தெரியும் நம்மளுக்கு? 15. அடுத்து என்னன்னா இந்த மேல உள்ள நம்பரை கூட்டிக்கணும். அப்ப +1. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 16. டினாமினேட்டர்ல எப்பவுமே உங்களுக்கு கீழே என்ன இருக்குதோ இந்த நம்பரை அப்படியே போட்டுக்கணுங்க, ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருந்து எப்படி ஃபிராக்ஷனா மாத்தணும் புரியும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல இருந்து மிக்சடு ஃபிராக்ஷனா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு மிக்சடு ஃபிராக்ஷனா மாத்தணும்னா எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நீங்க டிவைட் பண்ணுங்க.
டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது 3×5 எனக்கு 15ன்னு தெரியுது. அப்போ நான் 3 இங்கே போட்டுப்பேன். மிச்சம் எனக்கு என்ன இருக்கு 1ங்கிறது அப்படியே நீங்க மேலே போட்டுப்பீங்க, கீழே 5ங்கிறத போட்டுப்பீங்க. ஓகேங்களா? சேம் ஆன்சர் இங்கே உள்ளது அப்படியே இங்கே வந்துருச்சா? வந்துருச்சு. அதே தாங்க தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல இருந்து எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷன் தெரியும், மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருந்து எப்படி ஃப்ராக்ஷன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போவோம். கொஸ்டின்ல தெளிவா பாருங்க. இப்போ 3 1/5 இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நான் பெருக்குவேன். பெருக்குனா இருக்குது 15, அடுத்தது பிளஸ் 1, அப்ப 16/5ங்கிறது எனக்கு வரும். கரெக்டா? இன்ட்டு இப்போ இந்த இடத்துல ஆஃப் இருக்குது, அந்த ஆஃப் அப்படியே வச்சுக்கணும், இன்ட்டுன்னு போட்டுறாதீங்க. அப்போ ஆஃப் அப்படியே வச்சுட்டேன். அடுத்து எனக்கு இது எனக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அப்ப 2 × 4 8, 8 பிளஸ் உங்களுக்கு 3, 8 பிளஸ் 3 உங்களுக்கு 11, 11/4. ஓகேங்களா? அடுத்த டிவைடு 11/3 தான் இருக்கு, அந்த ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, எனக்கு இங்க மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கு. அப்ப 10, 2 × 5 10, 10 பிளஸ் 1 11, அப்ப 11/5. அடுத்து என்ன இருக்கு? டிவைடர். அடுத்து இங்க இருக்கு பாருங்க, 4×5 5, அடுத்து வந்து பிளஸ் 2 இருக்கு. அப்பனா 7/ எனக்கு 5ங்கிறது எனக்கு தெரியுது. அடுத்து என்ன இருக்கு? ஆஃப். அடுத்து இது மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கு. 4 7, 7 பிளஸ் 3 10, அப்ப 10/7 மைனஸ். அடுத்து இது ரெண்டே பாருங்க, 3 2 6, 6 பிளஸ் 1 7, அப்ப 7/3. இப்போ என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருந்து நான் ஃப்ராக்ஷனா மாத்திட்டேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தான் நீங்க போர்ட் மார்க்ஸ் போட முடியும். நீங்க மிக்சர் ஃப்ராக்ஷன்லேயே வச்சு நான் போர்ட் மார்க்ஸ் போட்டுருவோம்னா அப்படின்னா அது வந்துன்னா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், உங்களால போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு ப்ரொசீஜரா சொல்றேன். நம்மளுக்கு என்ன தெரியும்? போர்ட் மார்க்ஸை பொறுத்தளவு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இந்த பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும்னு தெரியும். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிராக்கெட் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இந்த பிராக்கெட்டை ஸ்ட்ரெயிட்டா சால்வ் பண்ணா போதுமானது. இதுக்கடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? பிராக்கெட்டுக்கு அடுத்து என்ன தெரியும் நம்மளுக்கு? போர்ட் மார்க்ஸ்ங்கிறது. இந்த போர்ட் மார்க்ஸ்ங்கிறதுல நம்மளுக்கு பிராக்கெட் முடிஞ்சு. அடுத்து என்ன தெரியும் நம்மளுக்கு? ஆஃப்ங்கிறது தெரியும். அப்ப ஆஃப் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆஃப் இங்க இருக்கு. அப்ப நம்ம இந்த 2 நம்பரையும் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்ப சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க, எனக்கு 7/5. ஆஃப்னா என்னன்னா மல்டிபிள்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆஃப்னா உங்களுக்கு என்னதுன்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப மல்டிபிள் பண்ற இடத்துல நம்ம ஆஃப் பண்ணிடலாமே அப்படின்னா அதுதான் தப்பு. ஓகேங்களா? நம்ம ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃபுக்கான மரியாதை ஃபர்ஸ்டே பண்ணிடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பெருக்கல் சிம்பிளான மல்டிபிளுக்கு பண்ணணும். ஓகேங்களா? டிவைட் பண்ணி தான் அதுக்கடுத்து பெருக்கல் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ஆஃப் வந்து நான் பெருக்கலா மாத்திட்டேன், அதனால நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் குழம்பி சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க அது தப்பா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும், கரெக்டா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன இருக்கு? 7/5 இருக்கு, இங்க 10/7 இருக்கு. அப்ப 10/7ங்கிறத நான் இங்க அப்படியே போட்டு போனேன். அப்ப நான் இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன தெரியும்? பெருக்கல்ல இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? கிராஸ்ல நம்மளால டிவைட் பண்ண முடியும், மேல கீழே நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? கிராஸ்ல நம்ம டிவைட் பண்ண முடியுமா? 7ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து 5ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 2 ஆன்சர் வருது. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர்? இந்த இடத்துல ஆன்சர் வருது நம்மளுக்கு 2 மட்டும்தான் வருது. அப்ப 2 இருக்குன்னா கீழே எந்த நம்பர் இல்லைன்னா நம்ம 1 இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டா? மிச்சம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டெப் என்ன இருக்கு பாருங்க, 11/5 டிவைடர் மைனஸ் 7/3 இருக்கு. இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஆஃப் முடிஞ்சு. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? அடுத்து டிவைட் தான் பண்ணணும். அப்ப டிவைட் சிம்பிள் ஏதாச்சும் இருக்குதா? இங்க டிவைட் இந்த இருக்குது. அப்ப நம்ம இது ரெண்டையும் தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருவாங்க? டிவைட் நம்மளுக்கு தெரியும் 11/5 அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது உள்ள நம்பர் நம்ம மாத்திக்கணும் மல்டிபிளா. அப்ப மல்டிபிளா மாத்தனா இது தலைகிலே ஆயிரும். அப்போ 1/2ன்னு எனக்கு மாறிடும். கரெக்டா? அப்ப இது ரெண்டையும் எனக்கு சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருது? எனக்கு 11/10 வருது. ஏன் நான் பெருக்கல்ல எதையுமே அடிக்காம போட்டேன்னா எனக்கு எதுவுமே அடிக்க முடியாது. இப்ப கிராஸ்ல பாருங்க, கிராஸ்லயும் அடிக்க முடியல. அடுத்து மேலையும் கீழேயும் பாருங்க, மேலையும் கீழே என்னால அடிக்க முடியல. அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த மைனஸ் 7/3ங்கிறது எனக்கு இருக்கு. கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப எனக்கு வேற நம்பர் இல்லை. அப்ப நான் இதை தான் நான் சால்வ் பண்ணேன். எனக்கு என்ன தெரியும்? மைனஸ் நடுவில் இருந்தாவே டினாமினேட்டர் ரெண்டையும் நான் சேம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்ப சேம் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் சேம் பண்ண போராடுவேன். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு பாருங்க, இங்க 10 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆனா இதுக்கு ரெண்டுக்கு பொதுவான ஒரு நம்பரை ஆக்கணும். அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். கரெக்டா? இது ரெண்டே பெருக்குனாதான் எனக்கு வந்து என்னன்னா ஆன்சர் வரும். அதுதான் எனக்கு வந்து என்னன்னா HCFஓ இல்ல LCMஓ வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் இந்த 3 இடத்துல வந்து பெருக்கிக்கிறேன். அதே இந்த இடத்துல இந்த 10 இடத்துல பெருக்கிறேன். இந்த 10 இங்க பெருக்கிட்டேன், இந்த 3ங்கிறத நான் இங்க பெருக்கிட்டேன். ஓகேங்களா? அப்ப பெருக்கும் போது இங்க 10ஆல பெருக்கணும்னா மேலையும் 10ஆல பெருக்கணும், கீழே 3ஆல பெருக்கணும்னா மேலையும் 3ஆல பெருக்கணும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப நீங்க பெருக்குனீங்க உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 33 உங்களுக்கு 30ன்னு வருது. மைனஸ் அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க, 7 × 10 மைனஸ் 7 × 10னா உங்களுக்கு 70 உங்களுக்கு 30ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு இப்ப மைனஸ் பண்ண எனக்கு தெரியும் டினாமினேட்டர் 2 சேமா இருக்கும். சேம் ஆயிருச்சா? சேம் ஆயிருச்சு. அப்ப மேல ரெண்டையும் நம்ம கழிச்சுக்கலாம். அப்ப கழிச்சிங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு, அதனால ஒரு 30 நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்.
இதை நீங்க கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 70ல் 33 போச்சுன்னா உங்களுக்கு 37ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னது -37ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சா? பெரிய நம்பர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை தான் போடணும். இப்போ எனக்கு 33ங்கிறது சின்ன நம்பர், 70ங்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ ஸோ எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் -37/30 தான் வரும். நீங்க சும்மா 37/30 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிராக்கெட்டுக்காண்டி நம்மளுக்கு என்ன வேலை கிடைச்சிருச்சு, -37/30ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்கா? எந்த குழப்பம் இருந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த இதுக்குள்ள போறோங்க. ஓகேங்களா? அடுத்து வாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு பேலன்ஸுங்கிறது இந்த ஸ்டெப் தான் இருக்கு. இந்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன தெரிஞ்சிருச்சு, -37/30 தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, பிராக்கெட் எதுவுமே இல்லை. ரெண்டாவது என்ன, ஆஃப் இருக்குதா, ஆஃப் இருக்குது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, ஆஃப்னா 16/5 இன்ட்டு உங்களுக்கு 11/4 இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு மல்டிபிள்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், மேலையும் கீழையும் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கிராஸ்ல அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன பாக்குறேன், மேலையும் கீழே நான் பாக்குறேன், அடிக்க முடியல. அப்ப நம்ம கிராஸ்ல அடிக்க முடியுமா, கிராஸ்ல அடிக்க முடியும். அப்போ ஒரு நாள் 4, அப்போ வந்து இங்க 4 நாளா உங்களுக்கு 16. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிறது என்ன பண்ணுவீங்க, மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்கு, 4/5 இந்த இடத்துல இருக்கு, இன்ட்டு உங்களுக்கு 11/1 இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சருங்கிறது 44/5ங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு, எனக்கு இந்த போர்ஷன் இருக்குது. எந்த போர்ஷன், இந்த போர்ஷன் இருக்கு பேலன்ஸுங்கிறது. அப்ப நான் இந்த போர்ஷன் எழுதிப்பேனா, /11/3ங்கிறத நான் அப்படியே எழுதிப்பேன். ஓகேங்களா? அப்ப நீங்க இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வருது, 44 உங்களுக்கு 5 டிவைட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளே மாற்றுவோம். அப்போ மல்டிபிள் சிம்பிள் போட்டோம்னா இந்த நம்பருங்கிறது தலையிலி ஆயிரும். 3ங்கிறது கீழே உள்ள 3 மேலே போயிடும், மேலே உள்ள நம்பர் கீழே வந்துடும். வந்துருச்சா? வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு பெருக்கல்னா நம்மளுக்கு என்ன தெரியும், மேலையும் கீழையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், அடுத்து கிராஸ்லையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். கரெக்டா? எனக்கு என்னன்னு பாருங்க, மேலையும் கீழே பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஆனால் கிராஸ்ல பண்ணலாம். அப்போ 11 11 4 11 44. ஓகேங்களா? கிராஸ்ல அடிச்சிட்டோம். அப்போ அடிச்சப்பட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, இந்த இடத்துல பாருங்க 4 3 தான் இருக்குது, 4 3 12 பை உங்களுக்கு என்ன இருக்கு, 5ங்கிறது உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? எனக்கு அப்ப இதுக்கான வேல்யூங்கிறது எனக்கு இதுன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சால்வ் பண்றதுங்கிறது மொத்தம் இதுதான். அப்ப இதுல இருந்து பிளஸ் உங்களுக்கு என்ன இருக்கு ஆன்சர், இந்த இந்த மொத்தத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், -37/30 பார்த்தோம். அப்ப -37/30ங்கிறத எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப இது ரெண்டையும் தான் என்னால சால்வ் பண்ணனே. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மைனஸ்ங்கிறது நம்மளுக்கு வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப 12/5 -37/30 எனக்கு வந்துடும். கரெக்டா? இப்ப எனக்கு என்ன தெரியுது, 5 இருக்கு, இங்க 30 இருக்கு. இப்ப நடுவில் என்ன இருக்கு, நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், டினாமினேட்டருங்கிறத நம்மளுக்கு சேம் பண்ணணும். இந்த டினாமினேட்டர் சேம் பண்ணணும். அப்பனா இங்க நம்மளுக்கு 30 இருக்குது, அப்ப இங்க 5 இருக்குது. அப்ப நம்ம சேம் பண்ணனா என்ன பண்ணணும், நம்ம 6ஆல பெருக்கணும், நம்மளுக்கு சேம் ஆயிருமா. அப்ப 6 கீழே பெருக்கிறேன், அதே 6 மேலையும் பெருக்கிறேன். ஏன்னா 6 5 30, அந்த 30 எனக்கு சேம் ஆகுது. ஸோ நான் அதனால பெருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, இங்க 12 உங்களுக்கு எத்தனை தெரியும், 72 -37 பை உங்களுக்கு 30ன்னு தெரியும். கரெக்டா? கரெக்டுன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்க இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 35/30ங்கிறது வருது. இதை நீங்க கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, 5 கேன்சல் பண்ணுவீங்க, பண்ணுங்க. அப்ப 6 5 உங்களுக்கு 30, 7 5 35. இதை நீங்க மிக்சர் ஃபிராக்ஷன்ல போடணும்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க, இந்த 7/6ங்கிறது மிக்சர் ஃபிராக்ஷன்ல பண்ணா எத்தனை 6 இருக்கு, 7ல ஒரே ஒரு 6 இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு, பேலன்ஸை மேல போடணும். மிச்சம் என்ன இருக்கு, நம்மளுக்கு டிவைட் பண்ணது 6. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 7/6 இல்லைன்னா 1/6. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கணக்கு, ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன மாதிரி எந்தெந்த விஷயத்தை எப்படி சொன்னேங்கிறது. ஓகேங்களா? அதை நீங்க தெளிவா கத்துக்கிறங்க. கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இந்த ஸ்டெப்புங்கிறத நான் மொத்த கணக்குக்கு நான் எழுதிக்கிட்டே வரக்கூடாதா, எழுதிக்கிட்டே வந்துட்டு வந்தேன்னா நான் அப்படியே இந்த சம்முக்கு ஏத்தாப்புல நான் மாத்திப்பேன் அப்படி நீங்க கேட்கலாம். அப்ப நீங்க எழுதுனீங்கன்னா இது எழுதுற எல்லா நேரமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனாலதான் நான் என்ன தனித்தனியா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, அதே பார் வச்ச கணக்கு தான். தெரிய பாருங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு போர்ட் மாஸ் ரூலுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்கணும், பிராக்கெட் பார்க்கணும். பிராக்கெட் எங்க இருக்கு, இங்க இருந்து இங்க வர இருக்குது. ஓகேங்களா? இது பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன நோட் பண்ணனே, நம்மளுக்கு பார் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். பார் இங்க இருக்குது. அப்ப இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண என்ன வருது, 45ல 16 போச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சருங்கிறது 29. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், பிராக்கெட் எதுவுமே இல்ல. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆஃபுக்கு போனோம். அப்ப ஆஃபுக்கு போனா ஆஃப் ஏதாச்சும் இருக்குதா, ஆஃபும் இல்ல. அப்ப ஆஃபும் கேன்சல். நெக்ஸ்ட் வாங்க டிவைடு. டிவைடு எதாவது இருக்கு, இந்த பாருங்க இது 2 டிவைட்ல இருக்குது. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, இங்க இது 2 டிவைட்ல இருக்குது. அடுத்து இங்க என்ன பாருங்க, இது 2 டிவைட்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப டிவைட நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க அப்படியே எழுதிக்கிறீங்க பாப்பா. 133/19 இன்ட்டு 3
மைனஸ் 48 இன்ட்டு 2/24 பிளஸ் 841. இங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு டிவைட் இருக்குது. அப்ப இது வந்து என்னன்னா இதுக்கான ஆன்சருங்கிறது நம்மளுக்கு 29 தெரிஞ்சு. அப்ப 29 நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஓகேங்களா, இதுல எந்த குழப்பம் இல்ல. சூப்பர். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா, இப்ப நீங்க 19 நீங்க 133 அடிச்சீங்கன்னா ஒரு 19 நீங்க 7 19 உங்களுக்கு என்னது 133. கரெக்டா? கரெக்டுங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை நீங்க டிவைட் பண்ணுவீங்க. ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெளிவா, டிவைட தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அதனாலதான் நான் டிவைட சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து 2 இது 12 ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து நம்மளுக்கு மல்டிபிள் இருக்கும்போது நான் என்ன சொல்லிருக்கேன், கிராஸ்ல நம்ம கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, மல்டிபிள் இருக்கும்போது கிராஸ்ல நீங்க இப்படியும் கேன்சல் பண்ணலாம், அதுக்கடுத்து மேலையும் கீழையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். கரெக்ட் தானே? கரெக்டுங்க. அப்ப நான் இதனை கேன்சல் பண்றேன்னா 12 இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 4 12 48 வருது. அடுத்து உங்களுக்கு 29 வாய்ப்புல நீங்க இதை அடிக்கணும். ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன தெரியுது, உங்களுக்கு தெளிவா பார்த்தா தெரியுது 29 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 841. அப்ப ஒரு 29 அப்ப நீங்க 29 29 உங்களுக்கு 841 அடிச்சிங்களா? அடிச்சிங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன மிச்சம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தெளிவா எடுத்து எழுதுங்க. பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, 7 இருக்கு, இன்ட்டு 3 இருக்கு, மைனஸ் 4 இருக்கு, இன்ட்டு 1 அதை விட்டுலாம். அப்ப பிளஸ் 29 இருக்கு. கரெக்டா? இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிவைடு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்ப மல்டிப்ளை எங்க இருக்கு, இந்த இருக்கு மல்டிப்ளை. இதை பண்ணீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 7 3 21 மைனஸ் 4 பிளஸ் 29 வருது. கரெக்டா? கரெக்டுங்க. அடுத்து என்ன மல்டிபிளும் முடிஞ்சு, அடுத்து நான் அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணனா எனக்கு என்ன இருக்கு, அடிஷனுங்கிறது எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா? அப்ப நான் இந்த வேல்யூ தான் எனக்கு பண்ணணும். இந்த வேல்யூ தான் எனக்கு பண்ணணும். அப்ப நான் நீங்க அடிஷன் பண்ணும்போது தெளிவா எடுத்துக்கணும். முன்னாடி உள்ள சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும். அடிஷனோ சப்ராக்ஷனோ நீங்க பண்ணும்போது முன்னாடி உள்ள சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும். அப்ப எனக்கு 21 இந்த இடத்துல என்ன வர, -4 பிளஸ் 29. அப்ப நீங்க என்னன்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். அப்ப நீங்க இதுல இருந்து கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, பிளஸ் 25 உங்களுக்கு வரும். கரெக்டா? கரெக்ட்னு தெரிஞ்சு சொல்லுவீங்க. ஏன் நான் பிளஸ் போட்டேன் இந்த இடத்துல ஏன் பிளஸ் போட்டேன், எனக்கு பெரிய நம்பர் சிம்பிளி பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் போட்டேன். ஏன் இந்த இடத்துல நான் கழிச்சேன், இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நீங்க ஒரு பிளஸோட நீங்க கூட்டுறீங்கன்னா நீங்க பிளஸ் தான் பண்ணணும் ஒரு நம்பரை. இதே நீங்க வந்தீங்கன்னா ஒரு மைனஸும் ஒரு சிம்பிள் இருக்காது, நீங்க சால்வ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க பிளஸ் தான் பண்ணணும். ஆனா நீங்க சிம்பிள் போடும்போது பிக் நம்பர்ல என்ன இருக்கோ அதை போடணும். ஓகேங்களா, அதே விஷயம் தான் இந்த இடத்துல பிக் நம்பர்ல என்ன இருக்கோ அதான் போடணும். இதே உங்களுக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல நீங்க 2 நம்பரை மைனஸ் பண்ணுவீங்க. ஆனா சிம்பிள் போடுறது வந்து நீங்க எது பெரிய நம்பர்ல இருக்குதோ அந்த நம்பர் தான் நீங்க சிம்பிள் போடுவீங்க. இது எல்லாமே சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே தான் பிளஸ் மைனஸ் பண்ணாலும் அதே தான் நீங்க மைனஸ் பண்ணுவீங்க. ஆனா பெரிய நம்பர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்க அந்த சிம்பிள் தான் நீங்க போடுவீங்க. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்க கேஸ் என்னது, மைனஸ் பிளஸ். இந்த கேஸ் நம்மளுக்கு நடந்திருக்கு. நான் என்ன பண்ணேன், மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப நான் இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, மைனஸ் தான். நான் மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது, மைனஸ் தான் நான் பண்ணணும்னு இருக்கு. அப்ப நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 25 வந்துருச்சு. கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு, எனக்கு பெரிய டிஜிட்ல வந்து பிளஸ் இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல நான் பிளஸ் சிம்பிள் தான் போடணும். கரெக்டா போட்டுக்கணும். பிக் சிம்பிள், பிக் நம்பர்ல என்ன இருக்குதோ அந்த சிம்பிள் தான் நீங்க போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நான் அதை சால்வ் பண்ணேன்னு. இப்ப அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு பாருங்க, 21 பிளஸ் 25 இருக்குது. நம்ம இது ரெண்டும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 46. ஆன்சருங்கிறது 46. எப்பவுமே பிளஸோ மைனஸோ நீங்க பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல பிளஸோ மைனஸோ நீங்க பண்றீங்கன்னா முன்னாடி உள்ள சிம்பிள் இந்த மைனஸை சேர்த்து தான் நீங்க எடுக்கணும். இப்ப நீங்க வரல இதை 29 பிளஸ் 4 உங்களுக்கு 33 நீங்க போட்டு கூட்டுறீங்களோ இல்ல கழிக்கிறீங்களோ ஏதோ பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தப்பா தான் வரும். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்புங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்குது. இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க்ல சொல்லுங்க. இதை விட கொஞ்சம் நல்ல கொஸ்டின் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுங்க. கமெண்ட் பண்ணும்போது நீங்க ஹோம்ஒர்க் சம் போட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் போர்ட் மாஸ் கணக்கு இல்லை, இது கொஞ்சம் அட்வான்ஸான கணக்கு. இது ஒண்ணுமே அட்வான்ஸ் கிடையாதுங்க, அதே விஷயம் தான். போர்ட் மாஸ்ங்கிறத வச்சு தான் நம்ம அதை போட வரோம். ஃபர்ஸ்ட் மேல சால்வ் பண்ணுவோம், அடுத்து நம்ம கீழே சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் மேல சால்வ் பண்றேங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், போர்ட் மாஸ் ரூல்ல தான் நம்ம போட போறோம். கரெக்டா? ஆமாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிராக்கெட் தான் நம்ம பார்க்கணும். அப்ப பிராக்கெட் என்ன இருக்கு, இந்த இருக்கு பிராக்கெட். இதை நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து நீங்க ஃபிராக்ஷனா மாத்தணும். இதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் எப்படி மாத்தணும், இது ரெண்டும் நீங்க பெருக்கீங்க. பெருக்குனா என்ன வருது, 7 2 14. 14 வர்ற ஆன்சரோட மேல உள்ள நம்பரை கூட்டிங்க. அப்ப என்னது 15/7 வருது. பிளஸ் அடுத்த நம்பர் பாருங்க, இது ரெண்டே பெருக்குங்க. 6 36 42. 42 பிளஸ் 1 என்னது உங்களுக்கு 43. 43/7 வருது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, கீழே நம்மளுக்கு நடுவுல ஒரு பிளஸோ இல்ல மைனஸோ இருக்குன்னா டினாமினேட்டர் 2 சேம் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி சேமா தான் இருக்குது. அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மேல உள்ளது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா குடிப்போம். அப்படின்னா 15 பிளஸ் 43 2 கீழே வந்தோம்னா ஒரே நம்பரா இருக்குது, சேமா இருக்குது. அப்போ சோ நான் கீழே 7ன்னு போட்டுக்கிட்டேன். கரெக்டா? அப்ப நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 8 5ங்கிறது வருது. 58/7 வருது. கரெக்டா?
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு மிச்சம்? டிவைடர் 9/7 இருக்குது. அப்ப நான் டிவைடர் என்ன பண்ணேன்? நான் மல்டிபிள் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த நம்பரை தலைகீழ மாத்துவேன். அப்ப 7 நான் 9ன்னு போடுவேனா? கரெக்ட், நீங்க கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப நான் 7/9ன்னு போட்டேன்னா இதை நான் கேன்சல் பண்ண முடியுமா கிராஸ்ல? இப்ப பெருக்கல்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சைடு உங்களால கேன்சல் பண்ணிக்க முடியும், மேலையும் கீழேயும் உங்களால கேன்சல் பண்ண முடியும் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? சைடு என்னால கேன்சல் பண்ண முடியும். 7 நான் கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு? ஆன்சர் பாருங்க, எனக்கு 59/8ங்கிறது எனக்கு ஆன்சர் இருக்குது. 58/9ங்கிறது ஆன்சர் இருக்குது. கரெக்டா? கரெக்டுங்க. இதுதான் உங்களுக்கு மேல உள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் கீழே உள்ளதை நீங்க சால்வ் பண்ணலாமா? கீழே உள்ளதை சால்வ் பண்ணுங்க. இங்க நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன தெரியும்? எனக்கு பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சின்ன பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் உள்ள பிராக்கெட்டை சால்வ் பண்ணி தான் வெளியே உள்ள பிராக்கெட்டுக்கு நான் வருவேன். அப்ப எனக்கு என்ன, இது எனக்கு மிக்சடு ஃபிராக்ஷனா கிடையாது, நேரா தான் இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன்? இதை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். 4/9 இந்த டிவைடுன்னு இருக்கா, இந்த டிவைடை நான் மல்டிப்ளை ஆக என்ன பண்ணேன்? கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ 3/4ன்னு எனக்கு வந்துடும். கரெக்டா? இப்போ எனக்கு மல்டிப்ளை என்ன தெரியும்? சைடு என்னால கேன்சல் பண்ணிக்க முடியும், அடுத்து மேலையும் கீழே என்னால கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்ப நான் கேன்சல் பண்றேன்னா இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் பண்ணி பண்ணா அடுத்து இந்த 3க்கு இந்த 9 கேன்சல் பண்ண முடியுமா? 3 உங்களுக்கு 9ன்னு தெரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருது? 1/3ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வருது. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? அடுத்து 7/9 வந்து பிளஸ் சிம்பிள்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இருக்கு 7/9 பிளஸ் இந்த பிராக்கெட்டுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு 1/3ங்கிறது வந்திருக்கு. அப்போ 1/3 நான் அப்படியே போட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? நடுவுல ஒரு பிளஸ்ஸோ இல்ல மைனஸோ இருக்குன்னா நான் என்ன பண்ணேன்? டினாமினேட்டர் 2 சேம் பண்ணணும். அப்ப சேம் பண்ணனா எனக்கு என்னது? 9 ஆக்கணும். நான் 9 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த 3 கூட நான் 3 பெருக்கினா எனக்கு 9 ஆயிருமா? ஆயிரும். அப்ப நான் கீழே பெருக்கிறேன்னா அதே நம்பர் நான் மேலையும் பெருக்கி ஆகணும். பெருக்கிட்டேன். அப்ப பெருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? தெளிவா பாருங்க. இந்த இடத்துல 7/9 பிளஸ் 3 உங்களுக்கு 9ன்னு வந்துருமா? கரெக்டா? அப்படியே போட்டிருக்கேன். அடுத்து என்ன ஆகுது? உங்களுக்கு கீழே உள்ள 2 நம்பர் சேமா இருக்கு. சோ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து மேலே நீங்க கூட்டுப்பீங்களா? கூட்டினீங்கன்னா 7 + 3 நீங்க கூட்டுவீங்க. கூட்டிங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 10/9ங்கிறது உங்களுக்கு வருது. கரெக்டா? இப்ப நம்ம ஃபுல் பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு மிச்சம்? இந்த 1/9 டிவைட்ல இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன்? 1/9 நான் ஃபிராக்ஷனா மாத்துவேனா? ஃபிராக்ஷனா மாத்தினா இது 2 பெருக்குவீங்க. ஃபர்ஸ்ட் பெருக்குனீங்கன்னா 9 9 கூட +1 பண்ணுவீங்க. அப்பனா 10. அப்ப 10/9ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு இந்த மொத்த பிராக்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இந்த வந்திருக்கு. அப்ப அதே 10/9 இருக்குது. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? எனக்கு டிவைடுல இருக்குது. அப்ப டிவைடுங்கிறத நான் மல்டிப்ளை ஆக்குவேன். மல்டிப்ளை ஆக்கணும்னா கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். கரெக்டா? அப்ப 9 எனக்கு 10ன்னு வரும். எனக்கு மல்டிப்ளை என்ன தெரியும்? சைடு என்னால அடிச்சுக்க முடியும், மேலே கீழே அடிச்சுக்க முடியும். அப்ப நான் இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் அடிச்சுப்பேன், இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் நான் அடிச்சுப்பேன். ஓகேங்களா? அடிச்சேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருது? கடைசியில 1ங்கிறதா வருது. அப்ப எனக்கு மொத்தம் இந்த டினாமினேட்டருக்கு எல்லாத்தையுமே எனக்கு ஆன்சர் என்ன வருது? எனக்கு இந்த 1ங்கிறதா வருது. மொத்த நியூமரேட்டருக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? எனக்கு 58/9ங்கிறது வந்துச்சு. இதை நான் இப்ப கடைசியில எப்படி எழுதுவேன் பாருங்க. எனக்கு நியூமரேட்டருக்கு என்ன இருந்துச்சு? 58/9ன்னு வந்துச்சு. கீழே எனக்கு டினாமினேட்டர்ல 1 தான் இருந்துச்சு. 1 எனக்கு இருந்தாலும் 1 பிரச்சனை கிடையாது. அப்ப எனக்கு மேல உள்ளதான் ஆன்சர். அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு என்னது? 58/9. கரெக்டா? கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் சம உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த சம உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரிய வரும். அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் கணக்கு இந்த கணக்கு பாருங்க. இந்த கணக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே தாங்க. எப்படி சால்வ் பண்றதுங்கிறது நம்மளோட இது கொஞ்சம் பெருசா இருக்குது. இது எப்படி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம்? உங்களுக்கு ப்ரொசீஜரா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ப்ரொசீஜரா பொறுமையா சொல்றேன். ஓகேங்களா? இது ஸ்பீடா பண்ணனாலும் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு பிளஸ் மைனஸ் டிவைடு உங்களுக்கு வந்து ஆஃப் பிராக்கெட் இதெல்லாம் கலந்து வந்தாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் இருக்குது, இந்த இடத்துல அதே மாதிரி பிராக்கெட் இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு பிராக்கெட் இருக்குது. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட்டா நம்ம சால்வ் பண்ணி வருவோம். அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல நம்ம வச்சு சால்வ் பண்றதுங்கிறது நம்ம கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம், நம்ம ஃபிராக்ஷனுக்கு மாத்திரம். ஃபிராக்ஷனுக்கு மாத்திரம் என்ன வருது? இதை நம்ம பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 3 1 3 3 பிளஸ் 1 1ன்னா உங்களுக்கு என்னது? 4/3ங்கிறது உங்களுக்கு வரும். கரெக்டா? அடுத்து டிவைடு அப்படியே எழுதுறேன். அடுத்து 7 2 உங்களுக்கு 14. இது 2 பெருக்கணும். அடுத்து வர்ற ஆன்சர் கூட மேல உள்ளதை கூட்டணும். 14 + 6 20. அப்ப 20/7. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 5 5 25 பிளஸ் 3. அப்ப 25 + 3 28/5. உங்களுக்கு ஆஃப்ங்கிறது இருக்கு. அதனால நான் ஆஃப்னு இப்ப எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம பிராக்கெட்டை ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆஃப் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து ஆஃப் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம், டிவைட நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். இதே நான் இந்த இடத்துல உங்களுக்கு இதை ஆஃப்னு போடாம இந்த இடத்துல நான் பெருக்கல்னு நான் இப்படியே போட்டிருந்தேன்னா அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க டிவைட் பண்ணிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்காது.
தெளிவா புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆஃப்ங்கிறத தான் நான் ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணுவேன். அப்ப நான் இதை சால்வ் பண்ணனா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, நம்மளுக்கு 20/7 இன்ட்டு 28/5 வரும். கரெக்டா? எனக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, எனக்கு பெருக்கல் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? அப்ப பெருக்கல் சிம்பிள் இருக்குன்னு தான் தெரியும். எனக்கு கிராஸ்லையும் என்னால டிவைட் பண்ணிக்க முடியும், மேலையும் கீழையும் என்னால் டிவைட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்ப நான் கிராஸ்ல பார்த்தேன்னா எனக்கு வருது 4 7, இதை நான் 4 28 அடிக்கலாம். அடுத்து பாருங்க 4 5 5, இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு அடிக்கலாம். கரெக்டா? அப்ப எனக்கு என்ன வருது, 4/3ங்கிறது எனக்கு அப்படியே இருக்குது. இங்க டிவைடு. அடுத்து என்ன இருக்கு, இந்த இடத்துல எனக்கு 4 4 16ன்னு இருக்குது. பை இங்க வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்லை, 1 தான் இருக்குது, கீழே 1 1 இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல டிவைட் இருக்குன்னா சென்டர்ல இந்த இடத்துல டிவைட் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், பெருக்கலுக்கு மாத்தணும். பெருக்கலுக்கு எப்படி மாத்துவீங்க, இப்படிதான் மாத்தீங்க. 4/3 இன்ட்டு பெருக்கல்னு போட்டு கீழே உள்ளது மேல போகும், மேல உள்ளது கீழே வரும். அப்போ உங்களுக்கு என்ன வருது, 1/16ன்னு வரும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்போ உங்களுக்கு பெருக்கல் சிம்பிள்னாவே என்ன தெரியும், சைடு அடிக்க முடியும், நேர மேலையும் கீழே அடிக்க முடியும். அப்போ ஒரு நாள் 4, இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 4 4 16. ஓகேங்களா? அப்ப இதை அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 1 உங்களுக்கு 3 4 12 அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் வருது. கரெக்டா? கரெக்ட், புரிஞ்சுக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த இதை நம்ம பார்க்கறோம். இதை நீங்க பெருக்குனீங்க என்ன வருது, 6 5 30, வர்ற ஆன்சர் கூட மேல உள்ளதை கூட்டணும். அப்ப கூட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 32/5 டிவைடு. அடுத்து என்ன இருக்கு, 4 2 8, 8 + 1 9. அப்போ 9/2. அடுத்து ஆஃப் எனக்கு இருக்கு, ஆஃப் அப்படியே போட்டேன். 3 5 15, 15 + 1 16, 16 உங்களுக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனு. அப்ப 32/5 இந்த டிவைட் அப்படியே போட்டிருப்பீங்க. எனக்கு ஆஃப்னா என்ன தெரியும், மல்டிபிள்னு எனக்கு தெரியும். அப்ப 9/2 இன்ட்டு 16/3ன்னு நீங்க போடுவீங்க. நான் என்ன சொல்லிருக்கேன், பெருக்கல்னாவே உங்களுக்கு என்ன தெரியும், சைடு அடிச்சுக்கலாம், மேலையும் கீழே அடிச்சுக்கலாம். அப்ப எனக்கு சைடு அடிக்கலாம். 1 3 3, இது 3 3 உங்களுக்கு 9. அடுத்து 1 2 2, இது உங்களுக்கு 8 2 16. கரெக்டா? ஓகேங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுல மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 32/5 டிவைடர். உங்களுக்கு என்ன இருக்கு, 3 8 24, 24/1 இருக்கு. இப்ப இந்த இடத்துல டிவைட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை மல்டிபிள் ஆக்கணும். அப்ப 32/5 இன்ட்டு 1/24 மல்டிபிள் ஆகும்போது இது கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். அப்ப இப்ப என்ன பண்ணலாம், நம்மளுக்கு மல்டிபிள்லாம் என்ன தெரியும், நம்ம கிராஸ் நம்ம டிவைட் அடிச்சுக்கலாம். அப்ப அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, இது நீங்க 8 எப்பல அடிங்க, 1 8 8, 3 8 நீங்க 24. அடுத்து இது என்னது, 4 8 உங்களுக்கு வந்து 32. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 4 கீழே என்ன இருக்கு, 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப 15ன்னு வரும். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்டை நம்ம அப்படியே சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணது ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தோம். அப்ப 3/4 இன்ட்டு இது என்ன பண்ண, 3 2 6, 6 + 2 8. அப்ப 8/3 டிவைடர். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 5/9 அப்படியே தான் இருக்குது. அந்த 5/9 அப்படியே போட்டோம். அடுத்து ஆஃப். அதுக்கடுத்து என்ன பாருங்க, 1 5 5, 5 + 1 6. அப்ப 6/5ங்கிறத நம்ம எழுதிட்டோம். நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு போர்ட் மார்க்ஸ்ங்கிறதுல நம்ம பிராக்கெட் பார்த்துட்டோம். அடுத்த என்ன இருக்கு, நம்மளுக்கு ஆஃப் இருக்குது. அப்ப ஆஃப் தான் நம்ம சால்வ் பண்றோம். ஆஃப்ங்கிறது என்ன இருக்கு, இந்த இடத்துல இருக்குது. அப்ப ஆஃப் தான் நம்ம சால்வ் பண்றோம். அப்ப 5/9 இன்ட்டு 6/5. கரெக்டா? நம்மளுக்கு என்ன தெரியும், மல்டிபிள்னாவே உங்களுக்கு என்ன தெரியும், சைடு நம்ம அடிச்சுக்கலாம். அப்ப 5ஐயும் 5ஐயும் நம்ம அடிச்சுக்கலாம். இது அடிச்சீங்கன்னா என்னது, 2 3 6, இது 3 3 உங்களுக்கு 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம டிவைடுங்கிற சிம்பிள் தான் நம்ம பண்ணணும். அப்ப நம்ம இதுக்கான ஆன்சர் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 2/3ங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்ப நம்ம இதை தான் நம்ம பண்ணணும். மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்கு, 3/4 இன்ட்டு 8/3 டிவைடர் 2/3ங்கிறத நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரியும், நெக்ஸ்ட் வந்துன்னா நம்ம டிவைட் தான் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணா நம்ம இதை பண்ணுவோம். கரெக்டா? இதை பண்ணா என்ன வருது பாருங்க, 8/3 இன்ட்டு டிவைட்னா மல்டிபிள் ஆகணுமா. அப்ப மல்டிப்ளை ஆகணும்னா கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். அப்ப 3/2ன்னு வந்துடும். நம்மளுக்கு நடுவுல மல்டிபிள் சிம்பிள் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், நடுவுல மல்டிபிள் இருந்தாவே கிராஸ்ல அடிச்சுக்கலாம், கிராஸ்ல அடிச்சுக்கலாம், மேலையும் கீழே அடிச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம மேலையும் கீழே அடிக்கிறோம் இல்ல கிராஸ்ல அடிக்கிறோம்னு பாத்துக்கலாம். இப்ப கிராஸ்ல இந்த 3 3 அடிச்சுக்கலாமா, அடுத்து இதை 2க்கும் இதே அடிச்சுக்கலாமா. அப்ப 4ங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. அப்ப ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க, 3/4 இன்ட்டு மேல என்ன இருக்கு, எனக்கு 4/1 இருக்கு. அப்ப ஆன்சர் எனக்கு என்ன தெரியும், இப்ப பாருங்க எனக்கு இந்த இடத்துல சென்டர்ல மல்டிபிள் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணலாம், எனக்கு கிராஸ்ல அடிச்சுக்கலாம். அப்ப நான் கிராஸ்ல அடிச்சேன்னா இந்த 4க்கும் இந்த 4க்கும் அடிச்சிட்டேன். அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 3/1ங்கிறது எனக்கு வந்துருச்சு. தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன சால்வ் பண்ணணும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து 1/12 வந்திருக்கு, 2 4/15 வந்திருக்கு, அடுத்து வந்து 3/1 வந்திருக்கு. இதுதான் நடுவில் என்னென்ன சிம்பிள் இருக்கு, மல்டிபிள் டிவைட் இருக்குது. இப்ப நம்ம இதை அப்படியே நம்ம இங்க எழுதுறோங்க. என்ன எழுதுறோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு 1/12 இருக்கு, அதுக்குள்ள மல்டிப்ளை இருந்துச்சு.
என்ன இருக்கும் பாருங்க, மல்டிப்ளை இருக்குதா, மல்டிப்ளை இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, நம்மளுக்கு 4/15 இருக்குது. அடுத்து டிவைட் இருந்துச்சு நடுவுல, சிம்பிள் டிவைடு 3/1 இருந்துச்சு. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவுல சிம்பிள்ங்கிறது எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல பெருக்கல் இருக்கு, அடுத்து டிவைட் இருக்கு. அதே சிம்பிள் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், பெருக்கல் டிவைடு. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, இதுல என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க டிவைட் தான் பண்ணுவீங்க. அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா 1/12 இன்ட்டு உங்களுக்கு டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4/15. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, இந்த டிவைட்னா கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். அப்ப 1/3 வந்துடும். இந்த இடத்துல பெருக்கல் சிம்பிள் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், பெருக்கல்னா கிராஸ்ல நான் அடிச்சுக்க முடியும் தெரியும். என்னால அடிக்க முடியுமா, கிராஸ்ல எதுவும் அடிக்க முடியாது. அப்ப நான் ஸ்ட்ரைட்டா பெருக்கிப்பேன். அப்ப 1/12 இன்ட்டு இதை நீங்க பெருக்குனீங்கன்னா 4, 15 இன்ட்டு 3 உங்களுக்கு 45. ஓகேங்களா, இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க, அதே பெருக்கல் தான் நடுவுல இருக்கு. அப்ப நீங்க கிராஸ்ல அடிக்க முடிச்சுன்னா அடிச்சுக்கலாம். நம்மளால இப்ப அடிக்க முடியும், அதனால அடிக்கிறேன். என்ன அடிக்க முடியும், 1 நாள் 4, இது அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 3ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, இப்ப நீங்க இதை நீங்க மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 3 × 45 இருக்குது. 3 × 45 என்ன இருக்கும், 135. ஓகேங்களா, ஆன்சர் 135, 1/135. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் சம்ம நீங்க கரெக்டா ஹோம்ஒர்க்ல போட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் கொடுத்தேன், இந்த ஹோம்ஒர்க்னு நீங்க போட்டு இதுக்கு என்ன ஆன்சரோ நீங்க அது 4/, என்ன ஆன்சரோ நீங்க அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிருங்க. ஓகேங்களா, இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.